ஆண்ட்ராய்டு வந்து இப்போ ரொம்ப ட்ரெண்டிங் ஆயிருச்சு சார். கிட்ட பாத்தீங்கன்னா 8 மாடல்ஸ் இருக்கு. 4 ரேஞ்ச் இருக்கு நம்ம கிட்ட. எல்லாமே பிரீமியம் குவாலிட்டியா இருக்கும், பக்கா குவாலிட்டியா இருக்கும் சார். கொஞ்சம் லோ ரேஞ்ச் ஐட்டம் கேட்கறவங்களுக்கு லோ ரேஞ்ச் கூட இருக்கு நம்ம கிட்ட. கார்ப்ளே சொல்லிட் பிராண்ட். இப்போ ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு பாத்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட்லயே ஜெம்ஸ்டோன் மாடல் சார். நாப் மாடல் டுவல் நாப் வந்துரும். இது ஆம்பிளிஃபையர். உங்களுக்கு பேஸ் எஃபெக்ட் ரொம்ப ஹெவியா வேணும்னா இந்த மாதிரி ஆம்பிளிஃபையர் போட்டுட்டு டியூல் ஐ வித் 3 கலர் வரும் சார். இதுல வந்து வார்ம் ஒயிட் அண்ட் yellow 3 கலர் வந்து ஃபேன்சி பிராண்ட்லயே பாத்தீங்கன்னா 8-inch subwoofer. இதுல பாத்தீங்கன்னா ரெண்டு சைடுமே 8-inch woofer வந்துரும் வித் இன்பில்ட் ஆம்பிளிஃபையர். ஹெவி குவாலிட்டியா இருக்கும் சார். எடிட்டோட ஃப்ரேம் இருக்கு. டஸ்டர், எர்டிகா, ஜைலோ, ஸ்விஃப்ட், போலோ எல்லா வண்டி தோடு ஃப்ரேம் இருக்கு. 160 வாட்ஸ். பிரைட்னஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். வித் 2 years ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி. ரொம்ப ஹெவியா வேணும்னா 300 வாட்ஸ் கூட இருக்கு நமக்கு. நம்மளுக்கு நம்ம ஓன் ஃபேக்டரி இருக்கு டெல்லில சார். உங்களோட ஓன் ஃபேக்டரி இருக்கா? ஆமா, ஓன் ஃபேக்டரி இருக்கு. ஓன் மேனுஃபேக்சரிங், ஓன் பிராண்ட். இல்ல என்ன ப்ராடக்ட் எடுத்தாலும் 1 year ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி சார். ப்ராடக்ட் ஃபால்ட்டே வராது. பீஸ் டு பீஸ் அப்படியே மாத்திக்கலாம். நம்ம பீஸை மாத்தி கொடுத்துருவோம் சார். சோனா நம்ம ஷாப்ல வந்து ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் இப்ப? சார் நம்ம இப்போ பார்க்க போறது வந்து ஆண்ட்ராய்டு சார். காருக்குன்னா ஆண்ட்ராய்டு வந்து இப்போ ரொம்ப ட்ரெண்டிங் ஆயிருச்சு சார். ஓகே. ஆண்ட்ராய்டு பத்தி நம்ம ஃபுல் டீடைலா பார்க்க போறோம். நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா 8 மாடல்ஸ் இருக்கு. 8 ஆண்ட்ராய்ட்லயே. ஆமா சார். 8 வேரியன்ட் இருக்கு. இந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஏரோஃப்ளை. இது வந்து ரொம்ப பாப்புலர் பிராண்ட் சார். ஓகே. இதுல வந்து 4 ரேஞ்ச் இருக்கு நம்ம கிட்ட. எல்லாமே பிரீமியம் குவாலிட்டியா இருக்கும், பக்கா குவாலிட்டியா இருக்கும் சார். ஓகே. இதுல பாத்தீங்கன்னா ஒரு இது மாடல். இது அடுத்தது வந்து கார்ப்ளே மாடல் TS9 சொல்லிட்டு வரும். கார்ப்ளேயோட மாடல் வரும். இதுலயே பாத்தீங்கன்னா இன்னொரு மாடல் இருக்கு வித் DSP AHD கேமரா சப்போர்ட் பண்ணும். QLED வரும். 4K ஆடியோ வரும். இந்த மாதிரி இன்னொரு மாடல் இருக்கு. ஓகே. அது அடுத்த ரேஞ்ச் போயிட்டீங்கன்னா ஆட்டோ கேபின் சொல்லிட்டு ஒரு பிராண்ட் இருக்கு சார். இதுவும் நல்ல குவாலிட்டி, பிரீமியம் குவாலிட்டி. இந்த ஏரோஃப்ளை வந்து நம்ம ஓன் ஃபேக்டரி இருக்கு டெல்லில சார். உங்களோட ஓன் ஃபேக்டரி இருக்கா? ஆமா, ஓன் ஃபேக்டரி இருக்கு. ஓன் மேனுஃபேக்சரிங், ஓன் பிராண்ட் நம்மளோட ஏரோஃப்ளைன்னு. ஓகே ப்ரோ. இது வந்து நீங்க சொல்ற மாதிரி எல்லா காருக்குமே வந்து ஃபிட் பண்ணிக்கலாமா? எல்லா காருக்கும் ஃபிட் பண்ணிக்கலாம். எல்லா காருக்கும் வந்து ஃப்ரேம்ஸ் வரும். அந்த ஃப்ரேம்ஸும் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு. எல்லா வண்டியோட ஃப்ரேம்ஸ் அவைலபிள் இருக்கு சார். ஓகே ஓகே. ஆமா. இதுல பாத்தீங்கன்னா கொஞ்சம் லோ ரேஞ்ச் ஐட்டம் கேட்கறவங்களுக்கு லோ ரேஞ்ச் கூட இருக்கு நம்ம கிட்ட. கார்ப்ளே சொல்லிட் பிராண்ட். சோ இதெல்லாம் ஸ்டார்டிங் ரேஞ்ச் எவ்வளவு? ஸ்டார்டிங் வந்து एक्चुअली நம்ம வந்து ஹோல்சேல் இதுதான். நம்ம வந்து B2B தான் மெயினா பண்றோம். ஓகே. உங்களுக்கு டீலர்ஷிப், டிஸ்ட்ரிபியூட்டர்ஷிப் வேணும்னா நம்ம கிட்ட வாங்குனீங்கன்னா நீங்க இத வச்சு பிசினஸே பண்ணலாம். பிரைஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும் உங்களுக்கு. ஓகே ஓகே. பிரைஸ் ஏன் சொல்ல மாட்டோம்னா நம்ம எல்லாமே டீலர்ஸ் தான் எடுத்துட்டு போறாங்க. டீலர் சேல்ஸ் தான் மெயின். அதனால பிரைஸ் சொல்ல மாட்டோம். ஆனா யாருக்கு பர்சனல் வண்டிக்கு வேணும்னாலும் எங்களை கான்டாக்ட் பண்ணீங்கன்னா அவங்களுக்கு அதே ஹோல்சேல் பிரைஸ்லயே பீஸ். சோ டீலர் பிரைஸ்க்கே வந்து கொடுத்துருவீங்க? ஆமா, டீலர் பிரைஸ்க்கே கொடுத்துருவோம் சார். சோ வாரண்டியை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க பிரதர். சார் வாரண்டி எல்லாத்துக்குமே 1 year ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி சார். எந்த ப்ராடக்ட் ஏரோஃப்ளைல என்ன ப்ராடக்ட் எடுத்தாலும் 1 year ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி சார். ப்ராடக்ட் ஃபால்ட்டே வராது. பீஸ் டு பீஸ் அப்படியே மாத்திக்கலாம். நம்ம பீஸை மாத்தி கொடுத்துருவோம் சார். ஓகே சூப்பர். அந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்கும் சார். ஓகே ப்ரோ. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதுலயே இன்னொரு பிராண்ட் இருக்கு, கார் சோனிக்னு சொல்லிட்டு. இது கொஞ்சம் மீடியம் பிராண்ட். இது கொஞ்சம் குவாலிட்டி வந்து நல்லா இருக்கும். ஓகே. அடுத்து பாத்தீங்கன்னா இதுலயே MP3. ஆண்ட்ராய்டு வேண்டாம் நமக்கு, ஆட்டோக்கு, டெம்போக்கு அதுக்கு மாதிரி வெறும் பாட்டு கேட்கறதுக்காக வேணும்னா MP3 இருக்கு. ஏரோஃப்ளைல MP3 பிளேயர் கூட இருக்கு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஆட்டோகிராஃப் பிராண்ட்லயும் இருக்கு MP3 பிளேயர் சார். ஓகே ப்ரோ. இப்போ ஆண்ட்ராய்டு சிஸ்டம்க்கு அடுத்து நம்மள்ட்ட என்னென்ன இருக்கு சார்? ஆண்ட்ராய்டுக்கு வந்து இந்த ஃப்ரேம்ஸ் சார். எல்லா ஆண்ட்ராய்டுக்கு வந்து ஃப்ரேம்ஸ் வரும். கண்டிப்பா போட்டு தான் ஆகணும் ஃப்ரேம்ஸ். எல்லா வண்டியோட ஃப்ரேம் இருக்கு. டஸ்டர், எர்டிகா, ஜைலோ, ஓகே, ஸ்விஃப்ட், போலோ, எல்லா வண்டியோட ஃப்ரேம் இருக்கு நம்ம கிட்ட. எல்லா வண்டியோட ஃப்ரேம் ரெடி ஸ்பாட்ல கிடைக்கும் நமக்கு. சரி ஓகே பிரதர். எனக்கு ஒரு டவுட். இப்போ எனக்கு ஆண்ட்ராய்டு சிஸ்டம் வேணாம், எனக்கு அது இது மட்டும் ஃப்ரேம் மட்டும் வேணா கொடுப்பீங்களா? ஃப்ரேம் வேணாலும் இருக்கு. ஆல்ரெடி நீங்க ஆண்ட்ராய்டு வச்சிருக்கீங்க இல்ல அந்த மாதிரினா ஃப்ரேம் வேணா ஃப்ரேம் மட்டும் தனியாவும் கொடுப்போம் சார். ஓகே. அப்புறம் ரிவர்ஸ் கேமரா. இப்போ நீங்க ஆண்ட்ராய்டு வாங்கிட்டீங்க, அதுக்கப்புறம் கேமரா போடணும். இதுல ரிவர்ஸ் கேமரா இருக்கு நம்ம கிட்ட. ஆட்டோகிராஃப் பிராண்ட்ல இருக்கு. அதே மாதிரி LED ஏரோஃப்ளை பிராண்ட்லயும் கேமரா இருக்கு. AHD கேமரா, HD கேமரா. இது வந்து AHD கேமரா. ஓகே. இதுக்கப்புறம் 360 கேமரா. இப்போ நிறைய பேர் வந்து ஆண்ட்ராய்டு 360 வாங்குவாங்க. ஃப்ரண்ட் பேக் 2 மிரருக்கு கேமரா போடணும். ஓகே. இப்போ இந்த மாதிரி 360 கேமரா கூட இருக்கு. ஆட்டோகிராஃப் பிராண்ட்ல இருக்கு. அதே மாதிரி நம்ம கிட்ட ஏரோஃப்ளை பிராண்ட்லயும் இருக்கு 360 கேமரா. சோ என்ன ப்ராடக்ட்ஸ் எடுத்தாலுமே நம்மள்ட்ட வந்து டீலர் பிரைஸ்க்கே கொடுத்துருவோம். வித் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியே வந்துரும் சார். ஓகே. நீங்க சேனல் பார்த்துட்டு எங்க பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணா அவங்களுக்கு இன்னொரு ஸ்பெஷல் gift கொடுப்போம் நாங்க. சரி ஓகே. சப்ஸ்கிரைபர்ஸ் கொஞ்சம் மறக்காம வந்து ப்ராடக்ட்ஸ் வாங்குறதா இருந்தால் லோ ப்ரைஸ்ல வாங்குறதா கண்டிப்பா வந்து நம்ம ப்ரோ கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் நேம் சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பெஷல் ஆஃபர்ஸ், டிஸ்கவுண்ட்ஸ் கண்டிப்பா இருக்கும். நெக்ஸ்ட் என்ன ப்ரோ இருக்கு சார்? இதுக்கு வச்சு அப்புறம் நெக்ஸ்ட் நம்ம வந்து LED லைட்ஸ், ஹெட்லைட்ஸ் பார்க்கலாம் சார். அடுத்து நம்ம ஹெட்லைட் LED லைட்னு பார்க்க போறோம் சார். இதே ஏரோஃப்ளை பிராண்ட்லயே இருக்கு சார். இது பாத்தீங்கன்னா 160 வாட்ஸ். பிரைட்னஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். வித் 2 years ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி சார். இல்ல உங்களுக்கு பிரைட்னஸ் கொஞ்சம் ஹெவியா வேணும்னா அதுவும் இருக்கு நம்மட்ட. நெக்ஸ்ட் ரேஞ்ச் பாத்தீங்கன்னா 220 வாட்ஸ். ஏரோஃப்ளைலயே 220 வாட்ஸ் இருக்கு. 4K 4x ஆடியோ வந்துரும். எஃபெக்ட் வந்துரும். லைட் 6000 கெல்வின்ஸ் வரும். 22000 லூமின்ஸ் வரும். இதுல பிரைட்னஸ் இன்னும் நல்லா இருக்கும். இல்ல எனக்கு இன்னும் ரொம்ப ஹெவியா வேணும்னா 300 வாட்ஸ் கூட இருக்கு நம்ம கிட்ட. எல்லாமே 2 years ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி. ப்ராடக்ட் வந்து ரொம்ப பக்காவா இருக்கும். பிரைட்னஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் வரைக்கும் கிளியரா வரும். ஓகே. ஆமா சார். இதுலயே இன்னொரு பிராண்ட் இருக்கு நம்ம கிட்ட, ஆட்டோகேப் சொல்லிட்டு. அதுலயும் அதே மாதிரி 160 வாட்ஸ் இருக்கு நம்ம கிட்ட. அதுக்கு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 220 வாட்ஸ் இருக்கு. அதுக்கு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 300 வாட்ஸ் இருக்கு.
ஏரோஃப்ளைலயும் இருக்கு, ஆட்டோ கேப்லயும் இருக்கு. எல்லா ரேஞ்ச் ரெண்டு பிராண்ட்லயும் இருக்கு நம்ம கிட்ட சார். ஓகே பிரதர். எல்லாத்துக்குமே வந்து 2 இயர்ஸ் வாரண்டி இருக்கு. எல்லாமே 2 இயர்ஸ் ரீப்ளேஸ்மென்ட் வாரண்டி சார். ஓகே சார். இப்போ நம்ம பார்க்க போறோம் சார் கார் ஸ்பீக்கர்ஸ். கார் ஸ்பீக்கர்ஸ்ல பாத்தீங்கன்னா ஏரோஃப்ளை பிராண்ட்லயே 6 இன்ச் இது 6 இன்ச்ல வந்து நம்ம கிட்ட 380 வாட்ஸ் ஒரு வேரியன்ட் இருக்கு. இதுலயே கொஞ்சம் ஹெவி வாட்ஸ்ல வேணும்னா 6 இன்ச்லயே பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட 480 வாட்ஸ்லயே அவைலபிள் இருக்கு சார். குவாலிட்டி வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். பிராண்ட் ஈக்குவல் குவாலிட்டி இருக்கு இது சார். ஓகே. ஏரோஃப்ளை வந்து ஒரு ஃபெமிலியர் பிராண்ட், 90% எல்லாருக்குமே தெரியும். இது வந்து 4 இன்ச்சில் வித் டோர் ஸ்பீக்கர் வந்துடும் உங்களுக்கு. அதுவும் இருக்குது. அதை விட்டால் உங்களுக்கு ஓவல் கார் ஸ்பீக்கர் வரும் சார். ஓவலில் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட 2 வேரியன்ட் இருக்குது. ஒரு 900 வாட்ஸ் இதிலே பார்த்தீங்கன்னா குவாலிட்டி நல்லாயிருக்கும் ஓவல். அதுக்கு அடுத்த ஒன்று பார்த்தீங்கன்னா 750 வாட்ஸ். இதில் 2 வேரியன்ட் இருக்குது. இது வந்து உங்களுக்கு எக்கனாமிக் வரும், இது வந்து கொஞ்சம் ப்ரீமியம் குவாலிட்டி வரும். 2 ரேஞ்சும் இருக்குது. அப்புறம் கார் ஸ்பீக்கரில் நம்மக்கிட்ட இது விட இன்னும் நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது. ஓகே ப்ரோ, ஸ்பீக்கர்ஸ் பற்றி அப்படியே நம்மளுக்கு கொஞ்சம் சொல்லிடுங்க ப்ரோ. சார் ஸ்பீக்கர்ஸில் பார்த்தீங்கன்னா இன்னொரு ரேஞ்ச் இருக்குது. ஆட்டோ கேப் சொல்லிட்டு 440 வாட்ஸ் ஆட்டோ கேப் 6 இன்ச் ஸ்பீக்கர். இது விட்டால் நம்மக்கிட்ட ஒரு பிராண்ட் இருக்குது ஆம்பிள். இது வந்து கொஞ்சம் எக்கனாமிக்காக இருக்கும் ப்ரைஸிங் வைஸ், குவாலிட்டி வைஸ். இன்னும் உங்களுக்கு கம்மி ரேஞ்சில் வேணும்னா இந்த மோஷன் அண்ட் சவுண்ட் பிராண்ட் இருக்குது, அதுவும் இருக்குது. அப்புறம் ஓவல் கார் ஸ்பீக்கர்லேயே பார்த்தீங்கன்னா ஆட்டோ கேப்பில் நம்மகிட்ட ஓவல் கூட இருக்குது சார். ஓகே. இது முடிஞ்சக்கப்புறம் நமக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி பேஸ் டியூப் வரும். ஸ்பீக்கர்ஸ் பேஸ் எஃபெக்ட் ஜாஸ்தி வேணும்னா இந்த மாதிரி பேஸ் டியூப் கூட போட்டிக்கலாம். ஸோ அது அடிஷ்னலாக வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். ஆமாம் சார், அடிஷ்னல் செட் பண்ணிக்கலாம். 8 இன்ச் பேஸ் டியூப் ஹெவி வாட்ஸ் வித் ஆம்பிளிஃபயர் இன்பில்ட், 8 இன்ச் ஹெவி மேக்னெட் வூஃபரே வந்துடும் உங்களுக்கு. ஓகே. இதில் நம்மகிட்ட ஏரோஃப்ளை பிராண்டில் இருக்குது. இன்னொரு பிராண்ட் பார்த்தீங்கன்னா ஆட்டோ கேப் இருக்குது. அதுலேயும் நமக்கு 8 இன்ச் சப்வூஃபர் இருக்குது. ஸோ என்ன ப்ராடக்ட் எடுத்தாலும் அதில் வந்து நம்மள்ட்ட ஒரு 3-4 வேரியன்ட்ஸ் இருக்குல்ல? எல்லாத்துலேயும் இருக்குது சார், கண்டிப்பாக இருக்குது சார். குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வந்துடும் சார். இதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா 10 இன்ச்லேயே பார்த்தீங்கன்னா ஏரோஃப்ளைலேயும் இருக்குது, ஆட்டோ கேப்லேயும் இருக்குது சார். ஓகே. இதுக்கெல்லாம் வாரண்டி? இது எல்லாமே 1 இயர் ரீப்ளேஸ்மெண்ட். எல்லாமே 1 இயர் வாரண்டி. ஆமாம் சார். உங்களுக்கு நல்லா ஹெவி எஃபெக்ட் வேணும்னா இந்த மாதிரி 10 இன்ச் வாங்கிட்டீங்கன்னா நல்லா பேஸ் எஃபெக்ட் வந்து ரொம்ப ஹெவியாக வரும் சார். ஓகே ப்ரோ. அடுத்தது பார்த்தீங்கன்னா இது 10 இன்ச் அண்டர் சீட். 10 இன்ச் அண்டர் சீட் வித் மெட்டல் பாடி சார். இம்போர்ட்டட் வித் ஆம்பிளிஃபயர் இன்பில்ட் ஹெவி ஆம்பிளிஃபயர் வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுலேயே வால்யூம் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஓகே. இதுலேருந்து எடுத்துட்டு வயரிங் வரும், அது டேஷ்போர்டில் வச்சு அதுலேயும் வால்யூம் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். மெட்டல் பாடி 10 இன்ச் நல்லா ஹெவியாக இருக்கும் அவுட்புட். இது வந்து இதோட பேக்கிங் இந்த மாதிரி பேக்கிங் வரும் சார். ஓகே ப்ரோ. அடுத்தது பார்த்தீங்கன்னா இது 2 சேனல் ஆம்பிளிஃபயர். இப்போ உங்களுக்கு பேஸ் எஃபெக்ட் ரொம்ப ஹெவியாக வேணும்னா இந்த மாதிரி ஆம்பிளிஃபயர் போட்டுட்டு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு பேஸ் குவாலிட்டி வந்து இன்னும் ஜாஸ்தி வந்துடும். இதில் 2 சேனல் ஆம்பிளிஃபயர் கூட இருக்குது ஏரோஃப்ளைல. இது எத்தனை வாட்ஸ் ப்ரோ அதெல்லாம்? இது வந்து 60 வாட்ஸ் வருது, 2 ஸ்பீக்கர் இது வரும். 60 வாட்ஸ் 2 அவுட்புட் வந்துடும் இதில். ஓகே. இப்போ பேஸ் டியூப் போடுறீங்க, பேஸ் டியூப் போட்டிங்கன்னா ஒரு வயரிங் கிட் போடணும். இந்த மாதிரி ஆம்ப் வயரிங் கிட் ஏரோஃப்ளைல அதுவும் அவைலபிளாக இருக்குது சார். ஓகே. ப்ரைஸஸ் வந்து எல்லாத்தோட ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் சார். குவாலிட்டி வைஸ் ப்ரைஸ் வைஸ் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. ஓகே ப்ரோ. சார் இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட்லேயே ஜெம்ஸ்டோன் மாடல் சார். நாப் மாடல் டியூவல் நாப் வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா ஜெம்ஸ்டோன் சொல்லி பிராண்ட் வரும். இதில் நம்மகிட்ட இருக்கிற அவைலபிள் இருக்கிறது பார்த்தீங்கன்னா 10.5 இன்ச் ஸ்க்ரீன் வந்து நல்லா பெருசாக இருக்கும். 10.5 இன்ச் ஜெம்ஸ்டோனு. அதுக்கப்புறம் இன்னொன்று மாடல் இருக்குது டைமண்ட் சொல்லிட்டு. இது டைமண்ட் X80, அதுவும் டியூவல் நாபோட. இது வந்து இனிஃப் குவாலிட்டி நல்லாயிருக்கும். டைமண்ட் ஒரிஜினல் இருக்குது. இதில் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா நல்லா காப்பி ஐட்டமும் வருது. பட் இது வந்து ஜென்யூனா ஒரிஜினல் ப்ராடக்ட் இது. ஓகே. ப்ரைஸ் வைஸ் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும், குவாலிட்டி வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஓகே. இப்போ இதுக்கும் நீங்கள் சொன்ன அந்த ரெண்டுத்துக்குமே வந்து டிஃப்ரென்ஸ் என்ன? பிராண்ட் தான் வேறையோ? பிராண்ட் வேற, மாடல் வேற. இது வந்து வித் நாபோட மாடல். ஓகே. முதல்ல காமிச்சது வந்து நாப் இல்லாத மாடல். அது வந்து வேற பிராண்ட், இது வேற பிராண்ட் சார். ஓகே. ஓகே ப்ரோ. அந்த சாம்சங்ன்றது வந்து ஃபேமஸ் டிவி பிராண்ட் தானே ப்ரோ? ஆமா சார், அதே பிராண்ட் தான் சார். சாம்சங் டிவி பிராண்டே தான் சார். இதுல இப்போ பாத்தீங்கன்னா கார் அக்சஸரீஸ்லயும் வந்தாச்சு சாம்சங் பிராண்ட். இது வந்து ஜாப்பனீஸ் கம்பெனி சார். இதுகிட்ட நான் இது வந்து சாம்சங்கோட வந்து நாங்க ஃபுல் தமிழ்நாடு டிஸ்ட்ரிபியூட்டர் சார். நீங்க தான் டிஸ்ட்ரிபியூட்டரா? ஆமா சார், எங்களோட தான் ஃபுல் தமிழ்நாடு சப்ளை இருக்கு சார். நாங்க டிஸ்ட்ரிபியூட்டர். சூப்பர். உங்களுக்கு பாத்தீங்கன்னா இதுல நிறைய வேரியன்ட் இருக்கு சார். சாம்சங்ல பாத்தீங்கன்னா 5355 232 மாடல் இருக்கு. இதுக்கு நெக்ஸ்ட் வந்து 264 மாடல் இருக்கு. இதுக்கு நெக்ஸ்ட் 464 மாடல் இருக்கு. இப்படி சாம்சங்ல வந்து நிறைய மாடல்ஸ் இருக்கு. இதுலயே பாத்தீங்கன்னா சாம்சங் வித் டுவல் நாபோட மாடல் கூட இருக்கு சார். சாம்சங் வித் டுவல் நாப். இதுல அட்வான்டேஜ் என்னன்னா இது வந்து 360 சப்போர்ட் பண்ணும். இதுல 4 360 கேமரா கூட போட்டுட்டு அது கூட இதுல சப்போர்ட் பண்ணும் சார். ஓகே. சாம்சங்கோட வந்து ரொம்ப பெரிய ரேஞ்ச் சார். இதில் பார்த்தீங்கன்னா 5355 464 மாடலு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அண்டர் சீட் சப்வூஃபர். இது 8 இன்ச் அண்டர் சீட் சப்வூஃபர். இதில் பார்த்தீங்கன்னா இது 10 இன்ச் அண்டர் சீட் சப்வூஃபர். ஹெவி பேஸ்க்காக போடுவாங்க சார். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்பீக்கர்ஸ் பார்க்கலாம் சாம்சங்ல பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட 5-6 ரேஞ்ச் இருக்குது சார். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாம்சங்கோட காம்பனன்ட் ஸ்பீக்கர். ஓகே. இது சாம்சங்கோட நார்மல் 6 இன்ச் வூஃபர். ஓகே. இதுலயே காம்போனன்ட்ல பாத்தீங்கன்னா 3 மாடல் இருக்கு. 6542 நிறைய வேரியன்ட்ஸ் இருக்கு இதுல ஸ்பீக்கர்ஸ்ல. 6551 சொல்லிட்டு இன்னொரு காம்போனன்ட். இதுல ஹெவி வாட்டேஜ் வேணும்னா இந்த மாடல் இருக்கு 6560. இது வந்து சாம்சங்கோட ஹெவி காம்போனன்ட் ஸ்பீக்கர்ஸ். ஓகே. இதுலயே சாம்சங்ல DSP ஆம்பிளிஃபயர். இப்போ வந்து பேஸ் கிளாரிட்டி சவுண்ட் கிளாரிட்டி ரொம்ப ஜாஸ்தி வேணும்னா DSP ப்ராசஸர் போட்டிங்கன்னா சவுண்ட் எஃபெக்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். சாம்சங்ல DSP ப்ராசஸர் கூட இருக்கு சார். அப்புறம் பாத்தீங்கன்னா சாம்சங்கோட ஹாரன். இது வந்து உங்களுக்கு கிளாரிட்டி வைஸ் ரொம்ப நல்லா இருக்கும், மைல்டா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும் குவாலிட்டி. ஓகே. இதே மாதிரி DSP ல பாத்தீங்கன்னா 8 சேனல் அவுட் இருக்கு.
இதுல இன்னொரு 10 சேனல் அவுட் கூட இருக்கு நம்ம கிட்ட. இப்போ லேட்டஸ்டா பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிவிஆர் நல்லா போயிட்டு இருக்கு சார், வித் ரெக்கார்டிங்கோட கேட்பாங்க. இப்போ அது மாதிரி சாம்சங்ல பாத்தீங்கன்னா வித் ரெக்கார்டிங்கோடயே இருக்கு டிவிஆர். இது வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட் கேமரா வந்துடும், வித் ரெக்கார்டிங்கே வந்துடும் இதில் உங்களுக்கு. ஓகே, சிங்கிள் இதுலேயே பார்த்தீங்கன்னா இது ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெக்கார்டிங் வர வரும். இது டிவிஆரில் உங்களுக்கு ஃப்ரண்ட் கேமரா வந்துடும், பேக் கேமரா வந்துடும், ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெக்கார்டிங்கோடய உங்களுக்கு எல்லா ஆப்ஷன்ஸோட வந்துடும் சார். அதுக்கப்புறம் ஹெட்லைட் சாம்சங்ல பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட 220 வாட்ஸ் ஹெட்லைட் இருக்கு. இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 150 வாட்ஸ் ஹெட்லைட் கூட இருக்கு. 150 வாட்ஸ்ல வார்ம் ஒயிட் இருக்கு, ஒயிட் இருக்கு, ரெண்டு குவாலிட்டியும் இருக்கு சார் இதில். ஓகே, சாம்சங்கோட வந்து நாங்கள் ஃபுல் தமிழ்நாடு டிஸ்ட்ரிபியூட்டர். உங்களுக்கு டீலர்ஷிப் டிஸ்ட்ரிபியூட்டர்ஷிப் வேணும்னா எங்களை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டீலர் ப்ரைஸில் ப்ராடக்ட் எடுத்து கொடுத்துருவோம் சார். ஓகே ப்ரோ. சாம்சங்கில் நம்ம பார்த்தது வந்து லாஸ்ட்டாக எல்இடி லைட் பார்த்தோம் சார். அதுலேயே நம்மக்கிட்ட ப்ரொஜெக்டர் இருக்குது. இது வந்து 2 இன்ச் ப்ரொஜெக்டர் வித் டியூல் ஐயோட வந்துடும். இது சிங்கிள் கலர் 2 இன்ச் ப்ரொஜெக்டர். ஓகே, இதில் நெக்ஸ்ட் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட 3i ப்ரொஜெக்டர் இருக்குது. டியூல் ஐ வித் 3 கலர் வரும் சார். இதில் வந்து வார்ம் ஒயிட் அண்ட் எல்லோ 3 கலர் வந்துடும் ப்ரொஜெக்டர்லேயே. அடுத்தது நம்ம பார்க்கலாம் சார், இது வந்து 8 இன்ச் சப்வூஃபர். சாம்சங் பிராண்ட்லேயே பார்த்தீங்கன்னா 8 இன்ச் சப்வூஃபர். இதில் பார்த்தீங்கன்னா 2 சைடுமே 8 இன்ச் வூஃபர் வந்துடும் வித் இன்பில்ட் ஆம்பிளிஃபயர். ஹெவி குவாலிட்டியாக இருக்கும் சார். பேஸ் எஃபெக்ட் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கும் இதோடது. ஓகே, இப்போ நீங்கள் இந்த மாதிரி சப்வூஃபர் இந்த மாதிரி வாங்குனீங்கன்னா ஒரு ஆம்ப் ஃபயரிங் கிட் தேவைப்படும். அப்போ சாம்சங்கில் ஆம்ப் ஃபயரிங் கிட் கூட இருக்குது. ஹெவி 4 கேஜில் ஹெவி ஆம்ப் ஃபயரிங் கிட் கூட இருக்குது சாம்சங்கில் சார். சாம்சங்கில் எல்லா ப்ராடக்ட்ஸும் இருக்குது, ஆடியோ ரிலேட்டட் எல்லா ப்ராடக்ட்ஸும் இருக்குது. எல்லாத்துக்கும் நீங்கள் தான் வந்து டீலர்? ஆமாம் சார், எல்லாமே எனி டைம் ஃபுல் ஸ்டாக்காக இருக்கும் நம்மகிட்ட சார். ஓகே, இப்போ மினிமம் டீலர்ஷிப் உங்கள்கிட்ட எடுக்கணும்னா எத்தனை நம்பர் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் எடுக்கணும்? நம்பர் ஆஃப் ப்ராடக்ட்ன்ட்டு இல்லை, அப்படியே ஒரு 50,000 பட்ஜெட் வச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபுல் ரேஞ்ச் கிடச்சிரும். நீங்கள் கடை ஸ்டார்ட் பண்ணி நல்லா பிஸ்னஸ் பண்ணி டெவலப் பண்ணிக்கலாம் அதுலேயே. ஓகே ப்ரோ. ஆமாம்.